லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாங்க எப்படியும் மேடிக்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருவோம். சரி சரி. அப்புறம் மேடம், இப்படி அடிக்கடி தேவையில்லாம போன் பண்ணி டார்ச்சர் கொடுக்காதீங்க. நானே பணத்தை அடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அது இல்லப்பா. நீங்க போனை வச்சிருங்க. என்ன பேசிட்டு இருக்கும் போதே போனை வச்சுட்டான். ஒருவேளை கோவமா இருக்கானோ? அம்மா, என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல பூமிகா. நாம செட் பண்ண ரவுடி மேடி கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு எனக்கு கால் பண்றேன்னு சொன்னா. அப்போ அந்த ரவுடி இன்னும் மேடி கிட்ட இருந்து பணத்தை அடிக்கல. ஆமா. அடிச்சிருவானா? அதெல்லாம் அடிச்சிடுவான். நான் செட் பண்ணிருக்க ரவுடி ரொம்ப பெரிய ஆளு. அவனுக்கு இந்த மாதிரி பணத்தை அடிக்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப சாதாரணம். கண்மணி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இல்ல, நீ செட் பண்ணிருக்கிற ஆளு மேடி கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு நம்ம கிட்ட குடுக்காம அப்படியே ஓடிட்டானா என்ன பண்றது? முறைக்காதீங்க. இந்த காலத்துல நல்லவங்களே பணத்துக்காக மாறும்போது அவனுங்க ரவுடி பசங்க. அதான் மேடி கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு நம்ம 3 பேருக்கும் நாமம் போட்டுருவாங்களோன்னு கேட்டேன். ஏதாவது சொல்லி எங்களை டென்ஷன் படுத்தாத. கொஞ்சம் பேசாம இரு. உஷாரா இருங்கன்னு நல்லது சொன்னா கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் யாரு கைக்கு கிடைக்க போகுதோ? அண்ணா, அவன் வண்டியை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. யார் இவனுங்க? ஏன் இப்படி ரஃபா கார் ஓட்டுறானுங்க? அண்ணா, லெஃப்ட்ல ஏறி போனேன். யாரோ 2 பேர் உங்க கார் கிட்ட நின்னு என்னமோ பண்றாங்கண்ணே. உங்க கார் கதவை உடைக்க முயற்சி பண்ற மாதிரியே தெரிஞ்சதுண்ணே. அந்த பூ விக்கிற பொண்ணு சொன்னது இவனுங்கள தானா? என்கிட்ட இருக்கிற பணத்தை திருட வரானுங்க போல இருக்கு. ஐயோ, இவங்க கிட்ட சிக்கினா பணம் பறி போயிடுமே. வண்டியை வேகமா ஓட்டி இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும். என்ன திடீர்னு மேடி வண்டியை வேகமா ஓட்டுறாரு? லோ, ரொம்ப வேகமா போறானே. போன நீ ஃபாஸ்டா போன. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, இந்த ஏரியாவில் ஆளுங்க நடமாட்டமே இல்லை. மேடிக்காரை வழி மறித்து நிறுத்துங்க. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். சரி தம்பி. யார் இவங்க? எதுக்காக நம்ம காரை வழிமறிச்சு நிறுத்துறாங்க? இவனுங்க என்கிட்ட இருந்து பணத்தை திருடாம போக மாட்டானுங்க போல இருக்கே. ஸ்வேதா, அவனுங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை திருட வந்திருக்கானுங்க.
ஸ்வேதா, நீ கார்ல ஏறு. என்ன நடந்தாலும் நீ கார்ல இருந்து இறங்காத. மேடி மேடி, நான் சொல்றத கேளுங்க மேடி. நீங்க கீழே இறங்காதீங்க மேடி. மேடி யாரா நீங்க? ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உன்னை ஒன்றும் பண்ணாம சத்தம் இல்லாம போயிடுவோம். இல்லனா இல்லனா மேடி 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 ஏய் மேடி 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 என்னாச்சு?
மேடி மேடி ஐயோ ரத்தம் மேடி 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மேடி நான் இருக்கேன் நான் உங்களை காப்பாத்துவேன் யாராவது இருக்கீங்களா மேடி 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 கண்ணு திறந்து பாருங்க மேடி மேடி மேடம் என்னாச்சு மேடம்? அண்ணே யாரோ 3 பேர் பணத்தை திருட வந்தானுங்க கட்டையால பலமா அடிச்சிட்டானுங்க ரத்தம் வருதுண்ணே ஐயோ இங்க பக்கத்துல ஒரு வைத்தியர் வீடு இருக்கு வாங்க நான் கூட்டிட்டு போறேன். சரி அண்ணே உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியுமா? சரி ஆமா இந்த பெட்டி யாருதுமா? எங்களுதான். சரி சரி எந்திரிங்க. என்ன அத்தை கத்துற மாதிரி தெரியுது? பிரீத்தி மா மேடி ஸ்வேதா வீட்டுக்கு வந்தாங்களா? ஆபீஸ் போனவங்க ஏமா வீட்டுக்கு வரணும்? ஐயோ மேடிக்கு போனே போக மாட்டேங்குதே. ஐயோ ஸ்வேதாக்கும் கால் போக மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? அம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு? அம்மா சொல்லுங்கம்மா, ஏன் அண்ணா அண்ணிய தேடுறீங்க? பிரீத்தி நான் மேடி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு குடும்ப ஜோசியரை பார்க்க போனேன்ல, அங்க ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்க பையன் மேடி ஜாதகத்துல ரொம்ப நாளாவே மரண கண்டம் இருக்கு. ஸ்வேதா கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்துக்கே ஆபத்து வந்துருச்சு. இன்னையிலிருந்து 3 நாளைக்கு மேடி உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு மரண கண்டமா? என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும். அம்மா அழாதீங்கம்மா. அண்ணன் வெளியே போனதானே அவருக்கு ஆபத்து. ஜோசியர் சொன்ன 3 நாள் அண்ணன் நம்ம வீட்லயே இருக்கட்டுமா? நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணி முதல்ல அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. நான் 2 பேருக்குமே கால் பண்ணேன்டி, ஆனா அவங்களுக்கு போனே போக மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு என் உள் மனசு சொன்னதுனாலதான் நான் அப்பவே மேடிக்கு 50 லட்சம் பணத்தை கொடுத்து அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். அடி பாவி ராகினி, பிளேட்டையே மாத்தி பேசுறையே. மேடிக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவா நீ அவனை வெளியில போக கூடாதுன்னு சொன்ன? உன் பணம் போயிடக்கூடாதுன்னு சொன்ன. ஐயோ ஐயோ. இப்ப பாருங்க, மேடிக்கு மரண கண்டம் இருக்குன்னு சொல்றீங்க. மேடி கிட்ட வேற 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணத்தை அடிக்க நினைச்சு மேடி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? இவ என்ன நம்ம பிளான பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்ட மாதிரியே சொல்றா? அண்ணி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அண்ணா அன்னைக்கு எதுவும் ஆகாது. ஆகக்கூடாதுன்னு தான் எனக்கும் ஆசை பிரீத்தி. ஆனா என்ன நடக்கும்னு காலம் தான் சொல்லணும். அம்மா, ராகினி அவளுக்கே தெரியாம நமக்காக வேலை செய்யறா. அம்மா எப்படி சொல்ற?
ராகினி சொன்னதை கேட்டு கல்பனா ஆண்டிக்கு பயம் வந்துருச்சு. இனி நாம செட் பண்ண ரவுடிங்க மேடி கிட்ட இருந்து பணத்தை திருட போகும்போது மேடிக்கு ஏதாவது ஆனா கூட அதுக்கு காரணம் மேடிக்கு இருக்கிற கண்டம் தான்னு சொல்லி ஈஸியா சமாளிச்சிடலாம். நம்ம மேல டவுட் வராது. ஆமா பூமிகா. மேடியும் ஸ்வேதாவும் கொண்டு போன பணத்தோட நல்லபடியா திரும்பி வரணும் தான் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ணி, நீங்க இப்படி பேசுறது அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம போங்க அண்ணி. நல்லது சொன்னா இந்த வீட்ல யார் கேக்குறீங்க? அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்குவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. அண்ணி பேசுனதுல பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. அண்ணன் அன்னைக்கு ஒன்னும் ஆகாது. 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்கம்மா. எப்படா இந்த வீட்ல கெட்டது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்கம்மா, நம்ம ரூமுக்கு போவோம். அழாதீங்கம்மா, வாங்கம்மா. பார்த்து. அம்மா, நம்ம மேடி பணத்தை திருட செட் பண்ண ரவுடிக்கு ஃபோன் பண்ணி வேலை முடிஞ்சுதான்னு உடனே கேட்கணும். ஆமா பூமிகா, முழுசா 50 லட்சம் நம்ம கைக்கு வரப்போகுது. அத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப பேராசைப்படாத கண்மணி. நீ அனுப்பின ஆளுங்க மேடி கிட்ட இருந்து பணத்தை அடிச்சாலும் அத நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்மள ஏமாத்திட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட போறோம். இத பாரு கண்மணி, இந்த முறைக்கிறது, இந்த தலையில கொட்டுறது இதெல்லாம் வேணாம். எப்பா பார்த்தாலும் தலையில கொட்டுறான். தாயில அது பிள்ளைய தலையில கொட்டக்கூடாது. நீ தலையில கொட்டி கொட்டி எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. இனி உனக்கு என்ன ஆனா என்ன? ஏய், யாருக்குடி காடு வா வாங்குது? நான் ஸ்டில் யங் தெரியுமா? என்னால இப்ப கூட ஒரு முழு கோழிய முழுசா திங்க முடியும். உன்னால முடியுமா? எப்ப பாரு தீனி. போமா, போ போமா. போறேன். வசந்தி, என்னங்க ஐயா? போய் அந்த மூலிகை சாரை கொண்டு வாமா. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. குடுமா. நீ போய் மத்த மூலிகைலாம் தயார் பண்ணுமா. சரிங்க ஐயா. ஐயா, அந்த காயத்துக்கு உண்டான மூலிகை நான் வச்சிருக்கேம்மா. அதனால தான் ரத்த கசிவு நின்று இருக்குமா. ஐயா, என் மேடி நல்லாயிடுவாருல்ல? அவரை எப்படியாவது காப்பாத்தி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ஐயா. அம்மா, உன் கணவருக்கு தலையில பலத்த அடிபட்டு இருக்குமா. அதனால தான் சுய நினைவே இல்லாம இருக்காரு. அவரை காப்பாத்த நான் முழு முயற்சி பண்றேம்மா. என்ன வைத்தியரையா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? அப்போ என் மேடி பொழைக்கிறதே கஷ்டமா? இல்லம்மா, உன் கணவரோட தலையில பலத்த அடிபட்டு இருக்கு. உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளில போயிருக்கு. அதனால அவரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்மா. என்னால முடிஞ்ச முயற்சி நான் செய்யறேம்மா. அதுக்கு மேல அந்த கடவுள் தாமா உன் புருஷனை காப்பாத்தணும். மேடி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மேடி. நான் ஆகவும் விட மாட்டேன்.
ஸ்வேதா கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்துக்கே ஆபத்து வந்துருச்சு. இன்னையிலிருந்து 3 நாளைக்கு மேடி உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு.